ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அக்ஷு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் ஸ்டோரி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து ஹீரோனி வந்துட்டு கேம்பஸுங்கிற இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ஹீரோனி தான் வின்னும் பண்ணிடுறாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹீரோனி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ரீடோலாம் வைக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோனி வந்து சைலண்ட்டாக மெதுவாக போயிட்டு எனக்கு தெரியும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறான்னா ஒன்று சவுண்டாக இப்படி தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் சாரி, நான் வந்து சேரும் போதே தெரியும் நான் தான் வின் பண்ணுவேன்ட்டு அந்த மாதிரி ஹீரோனி பற்றியே ஹீரோனி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஹீரோனிக்கு ஓகே அமைதியாக நிற்கிறாங்க. யாருமே வந்து கிளாப்பே பண்ணல. இப்போ வந்து கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளாப் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி வந்து 2 பேர் பேசுனாங்க, இவ தான் அந்த ஆன்லைன் ஓட்டிங் பண்ணவ, அதான் ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோனி காலில் விழுந்துச்சு. ஹீரோனியும் போயிட்டு என்ன எதுவாக இருந்தாலும் என் ஃபேஸுக்கு நேராக பேசுங்க, உங்களால் ஜெயிக்க முடியலன்னு தானே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து ஸ்டேஜில் நடந்து தான் போகணும் வெளியில். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் நடந்து போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோனியும் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஹாய் ஹலோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகும்போது ஸ்டேஜ் சரியாக பார்க்காம ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழும்போது சேஃப் லேண்டிங் தான். ஏன்னா ஒரு பையன் வந்துட்டு ஹீரோனியை பிடிச்சிருந்தாங்க. எழுந்த ஹீரோனிக்கு ஒரே எம்பாரஸ்மெண்ட்டாக ஆயிடுது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி திக்கி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கிறாங்க. ஹீரோனிக்கு லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைட் ஆகிடுது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோனி வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட புகழ்ந்து பேசுகிறாங்க, ஐயோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நாங்கள் அப்படி போனோம் இப்படி போனோம் மூவிக்கு போனோம் அந்த மாதிரி ஹாப்பியாக பேசும்போது அக்கா இது பேர் தான் லவ், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோனி கேட்குறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசிக்கினே இருக்காங்க. உடனே தங்கச்சி வந்து அக்கா உனக்கு பயமாக இல்லை, அவன் ஏமாற்றிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன் போது ஹீரோனி தான் வந்து தன்னை பற்றியே ரொம்ப ஹையாக யோசித்து வச்சுருக்காங்களா. ஸோ ஹீரோனி வந்து சிரிச்சுட்டு ஐயோ நீ வேற, நான் தான் அவனை லவ் பண்ணுறதுக்கு அவன் தான் கொடுத்து வச்சுருக்கணும், நான்லாம் ஒன்றும் அப்படிலாம் திங்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சிரிச்சிக்கினே விட்டுடுறாங்க. நீ தானே மிஸ் யூனிவர்சிட்டியில் டாப்பாக வந்திருப்பாங்க. ஸோ வந்து மேகசின்லலாம் வராங்க. அவங்க வந்து ஒர்க்குக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது ஹீரோனிக்கு வந்து ஃபோன் கால் வருது. சரின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணால் இப்போ வந்து அந்த பையன் நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கிராண்டாக அதை செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஹால் புக் பண்ணியிருக்கேன், அங்கே வந்து எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோனி எதுக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே ஹீரோனி ஆஃபீஸில் வந்துட்டு எல்லோரும் கூப்பிடுறாங்க. சரி ஓகே புக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லிட்டு வச்சிடுறாங்க, நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணேன்ட்டு. அடுத்த சீன்லேயே வந்து ஹீரோனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோனியோட ஃப்ரெண்டு வராங்க, நான் இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஸ்டோருக்கு போயிருந்தேன், அப்போ வந்துட்டு அந்த பையன் தான் உனக்காக வந்துட்டு ரிங்கெல்லாம் வாங்கினா, அதுவும் ரிங்கில் கூட பேர் கூட மிக்கின்னு சொல்லிட்டு எம்மில் தான் இருந்துச்சுன்னு போது ஹீரோனி கனவு உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து ஹீரோனிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஹீரோனி வந்து நினச்சி பார்க்குறா. ஹீரோனிக்கு ரொம்ப சந்தோஷமே தாங்கலை. அதனால் வந்து ஹீரோனி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து தேடி வைக்கிறாங்க. ஐயோ நாளைக்கு நல்லா அழகாக இருக்கணுமே நான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்துட்டு எனக்காக ரிங் வாங்கி வச்சுருக்கான், நாளைக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறான் போல், அப்போ என் அக்காவுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அக்காவும் வந்துட்டு ஹாப்பியாக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இதுவெல்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து தங்கச்சி பார்த்துட்ருக்காங்க. நாள் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோனியை தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஹீரோனி வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோனி பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வராங்க. அவங்கள நம்ம வந்துட்டு டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறதுனால டெலிவிஷன் கேர்ள்னு வச்சுருக்கான். அவங்க வந்துட்டு ஹே நீ தானே மிக்கி, நான் தான் வந்து டெலிவிஷனில் ஒர்க் பண்ணுறேன், உனக்கு நீ வின்னர் தான், நான் ரன்னராக வந்தேன் அப்படின் போது ஹீரோனி சொல்கிறாங்க, நான் உன்னை எல்லாம் ஞாபகமே வச்சுக்கல, நான் எதே வேணுமோ அது மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்துட்டு நானும் வந்துட்டு எது வேணுமோ அதான் ஞாபகம் வச்சுக்கேன், நானும் வந்து பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோனியே காணும். அவங்க வந்துடுறாங்க அப்படியே அங்கேருந்து. இந்த பக்கம் இன்னொருத்தவங்க வந்துட்டு எங்கே அந்த பையன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கோம்ல, அவங்க பேர் வந்து இருக்கா, எங்கே இருக்கா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லும்போது உடனே இன்னும் ஹீரோனியா என்ன இருக்காவா, அவனை எதுக்கு நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் நான் அவன்கிட்ட தான் பேசுவேன், நான் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அதனால் ஹீரோனி வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் மெசேஜ் பார்த்தா அந்த இருக்கா வந்து போட்டிருக்கான், ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ ஒரு ஃபோட்டோ அமிச்சின்னா இந்த டயர்டான டே வந்து எனக்கு ப்ளசண்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்தா எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்களாம். ஹீரோனிக்கு ஒரு பக்கம் என்னடா அது எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஒன்றுமே புரியல ஹீரோனிக்கு. சரின்னு சொல்லிட்டு இன்னொருத்தி வந்து வந்தாங்க தெரியுமா, ரன்னர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கூட வந்துட்டு டெலிவிஷன் பொண்ணுன்னு சொன்னாங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்க ஹீரோனிக்கிட்ட வந்துட்டு ஹீரோனி என்னோட அழகான ஃபோட்டோ போய்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனி கையில் ஃபோன் கொடுப்பாங்க. ஃபோன் கொடுத்தோடனே ஹீரோனி ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் செக் பண்ணுறதே என்னாச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அதே மெசேஜை தான் எல்லாருக்குமே ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருக்கான் போல். அதனால் வந்துட்டு ஹீரோனி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோனிக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குது இங்கன்ற மாதிரி.
உடனே ஹீரோனி அங்கேருந்து கிளம்புறாங்க, எல்லாத்து மேலேயும் அடித்து வாங்கி கிடி வாங்கி கிளம்புறாங்க. பார்த்தா எவ்வளோ அழகாக வந்திருப்பாங்க, இப்போ எப்படி ஆயிடுச்சு ட்ரெஸ். அதுலேயே வந்து ஓடி வராங்க, அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க தாத்தா தான் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்குது. எல்லாரும் வந்துட்டு அந்த இருக்காக்கிட்டேயே வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து தாத்தா வந்து நான் போகிறேன்ப்பா, நீ பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்கிறாங்க. அந்த ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் அவனால் தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், ஆனால் எனக்கு காசு கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டேன், உனக்கும் வந்து எப்படியும் அப்படி தான் ஆக போகுது அப்படின் போது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனி போய் பேசுகிறாங்க. ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் சொல்லு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அவன் வந்து தெனாவட்டா சிரிச்சிட்டு உடனே வந்து அவன் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு விட்றான். அசிஸ்டண்ட்டை வந்து ஹீரோனியை தனியாக கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு பேசுகிறாங்க. வருதே ஹீரோனிக்கு கோவம். நீ இது ஒன்றுத்துக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்துறன்னு ஓகே, அது ஏன் எங்கள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு அமிச்சா, அந்த ஹால் எதுக்கு புக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது உடனே அவன் சொல்கிறான், உங்கள் எல்லாரையும் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸை நான் பார்க்கணுன்னு நினச்சேன், அதனால தான் வந்து எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டேன், அதுவும் என்னை லவ் பண்ணுறவங்க மட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனி கடுப்பாயிட்டே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமாக போயிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படியாச்சும் நான் தோக்கடிக்காமல் விட மாட்டேன்னா அப்படின்னு ரோட்டில் கத்திக்கினே இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க மட்டும் ஹீரோயினியை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, ஊரே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது. ஹீரோயினியும் எல்லாரையும் திரும்பி பார்த்து அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போவேணாமா சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரியே. ஹீரோ வாய்க்குள்ளேயே முழங்கின்னு இருப்பாங்க, இந்த மாதிரி ரோட்டில் வந்து கற்று தான் லாய்க்கி இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினி வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட் சீனிலே பார்த்துப்போம், பின்னாடி அரைச்ச பேசினா ஹீரோயினி டேரெக்டாக போயிட்டு ஃபேஸுக்கு நேராக கேட்டுருவாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீரோயினி வந்து கேட்குறாங்க, என்ன நீ என்னை பற்றி தானே பேசுகிற, இப்போ நீனு என்ன முடங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னை பற்றி தான் பேசின்னு இருக்கேன், நீ பேசுகிறத தவிர வேறு என்ன பண்ணுவேன், நீ இப்படி கட்டிகிட்டு இருக்கே தவிர நீ அவனை வந்து எதிர்க்க ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கியா, ஸ்டெப் எடுத்திருக்கியாங்கும்போது நான் எடுப்பேன், ஏன்னா வந்து நான் தான் மிக்கி டக்கரசி. அப்போவும் வந்து ஹீரோயினி அவங்க பேரை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்களா. இப்போ வந்துட்டு ஹீரோயினி அப்போ நீ வந்துட்டு போயிட்டு அவனை ஜெயிச்சுட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயினிக்கு ஆமாம் ஃபிக்ஸ் ஆகிடும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும், எப்படியாச்சும் அவனை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு இன்னொரு சொல்லுவார், அவன் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டரோட பையன் பேரன், நீ எப்படி போயிட்டு அவனை தோற்கடிக்க போகிற, அதை பற்றி நீ எங்கேயாச்சும் யோசிச்சும் போது ஹீரோயினி வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் ஆவாங்க, ஆமாம்ல அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ வந்துட்டு எலெக்ஷனில் அவங்க வந்து நிற்கிறாங்கன்னு தெரியும், நான் எப்படியாச்சும் அவனை வந்து தோற்கடிச்சு நான் எலெக்ஷனில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து டைட்டில் போடுறாங்க, ரிவெஞ்ச் கேர்ள்னு போட்டு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பிஎம்ஐ சூஸ் பண்ணுற மாதிரியான ஈவெண்ட்டு. ஸோ அது எப்படின்னா வந்துட்டு இவங்க மிஸ் ஒயிட் இருக்காங்களா, ஸோ இங்கே வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறாங்களா அவங்கள தான் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு ஒரு கேம்பெயின் நடத்துகிறவங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தர் கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்காகவே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்க கேம்பெயின்னா அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணுவாங்களே தனித்தனி குரூப்பாக. ஸோ அந்த மாதிரி இவங்க. ஸோ இங்கே வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட பேச்சார்த்த ஆற்று நடத்திட்டு இருக்கும்போது ஹீரோயினி வந்துட்டு ஹலோ நான் தான் வந்து மிக்கி டக்கரசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நான் வந்துட்டு இப்போ ப்ரைம் மினிஸ்டராக ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்ன தான் இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இங்கே வந்துட்டு கேம்பெயின் பண்ண போகிறீங்கன்னு பார்த்து ஹீரோயினி பாட்டு வந்து உளறின்னு இருக்காங்க. யார் தான் இந்த லூசுன்னு மாதிரி தான் எல்லாரும் பார்த்து நிற்கும் போது நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஷுவராக தான் சொல்கிறேன், நான் இன்றைக்கி தான் வந்து என் ஜாப்பையே குயிட் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு சின்சியராக தான் இருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே இருந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, முன்னாடி போயிட்டு நின்றுட்டு நான் தான் வந்துட்டு பிஎம்மாக ஆக போகிறேன் ப்ரைம் மினிஸ்டராக, ஸோ வந்துட்டு எனக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து தடுத்து பார்க்குறாங்க, இல்லைம்மா இங்கே வந்துட்டு டெஸ்ட்டே முடிஞ்சிச்சு, அட்மிஷனே முடிஞ்சிச்சு, நீ என்ன லேட்டாக வர, அப்போ எனக்கு மட்டும் எக்ஸப்ஷனாக கொடுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ கடுப்பாயிடுற, நீ ஒரு பிஎம்மாக ஆகணும்னா அது ப்ராப்பர் வேல தான் வரணும், இந்த மாதிரி எக்ஸப்ஷனாக வந்துட்டு பிஎம்மாக ஆகிற நீ பாட்டு கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வஞ்சமே இல்லாமல் ஹீரோனியை திட்டுறாங்க. ஹீரோனியால் முடியவே முடியல, நீ யாரும் அது சொல்கிறதுக்குன்னு பார்த்தா இங்கே மேம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோனியை அடக்குறாங்க. நீ வேறன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனியை பிடிச்சி தரன்னு ஹீரோனியை கூப்பிட்டு போய் வெளில விட்டுறாங்க. இப்போ கூட ஹீரோனி என்ன சொல்லுவாங்க, நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆனோம் என்னை விடுங்க அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனி வந்துட்டு என்னையே தூக்கி போடுறாங்களா, இந்த மிக்கி டக்கரசி நெக்ஸ்ட்டு பிஎம்மாக ஆக போகிறேன், என்னையே இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கத்திக்கினே இருக்கும்போது ஒரு கார் வருது. அதில் பார்த்தோன்னா நம்ம ஒயிட்டு தான் இருக்காங்க. ஒயிட்டு வந்துட்டு ஹீரோனி பேசுறதெல்லாம் கேட்டுக்கினே வருவாங்க. உடனே வந்துட்டு சாரி இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நீங்களா அப்படின்வாங்க.
நீ எதுக்குமா வந்த, அந்த இருக்காவை தோக்கடிக்க தானே வர அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நிச்சயமாக அவனை தோக்கடிச்சே நான் ஆவேன், நான் தான் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லும்போது, நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, உனக்கு வந்துட்டு இன்னும் ப்ரைம் மினிஸ்டராக ஆனோன்ட்டு ஆசை இருக்கான்னு கேட்கும்போது ஹீரோயினி வந்துட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா நான் இந்த வாட்டி உன்னை தான் சூஸ் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஹீரோயினி பேபன் முழிச்சு நான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனே பார்த்தோன்னா ஆஃபீஸ்லேயே ஹீரோயினையே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவை தான் வந்து கேம்பெயின் பண்ண சொல்கிறாங்க மிஸ் ஒயிட் வந்துட்டு. ஹீரோ சொல்கிறாங்க, இவெல்லாம் தகுதியே இல்லை, இவ்வளோ போய் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு போது, நீ என்ன நெக்ஸ்ட் பிஎம்ஏ பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஒயிட் வந்துட்டு, என்னம்மா உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கும் ஹீரோக்குள்ளேயோன்னா செம்ம சண்டை போகுது. இவெல்லாம் லாய்க்கே இல்லை, இவ்வளோ போயிட்டு நான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன்ல எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. மிஸ் ஒயிட் சொல்கிறாங்க, நீங்கள் இவ வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தான் இவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினியும் கேட்குறாங்க மிஸ் ஒயிட் கிட்டே, எதுக்கு இவனை கிட்ட போயிட்டு என்னை விடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவன் நல்லா கேம்பிங் பண்ணுவான், உனக்கு வேணுங்கிறது ப்ரைம் மினிஸ்டர் ஆனோம்ல, அப்போ வந்துட்டு ஹீரோ தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி வந்துட்டு ஆட் ஷூட் பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஒன்றுமே வரல, பேபேன்னு அவங்க பாட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. பார்த்தா இந்த மாதிரி பேசணும் எல்லாருக்கிட்டேயும், அப்போ தான் வந்து